அதனால ஞானத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஞானம்னா என்ன தெரியுமா? கட்டுப்பாடு இல்லாதது தான். ஒருத்தன் கட்டுப்படுத்தி வச்சாச்சுன்னா நீங்க அடிமை. அவனுக்கு அடிமைக்கு ஞானம் கிடையாது. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் ஏமாப்போம் பிணியறியோம். அப்படி இருக்கணும். உண்மையான ஆத்ம ஞானி யாருன்னா வீரன், அவன் தான் வீரன். மற்றவனெல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு ஐயா சொல்லுங்க அப்படி அப்படி ஒன்று ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டுவான். நிமிர்ந்து நிற்கணும். உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அப்படி யார் இருப்பா? ஒரு ஆன்மீகவாதி தான் இருப்பான். அவன் தான் எவனுக்கும் பயப்பட மாட்டான், எதுக்கும் பயப்பட மாட்டான். இறைவன் இருக்கான், அப்புறம் என்ன? ஞானம்ங்கிறது என்னன்னா தன்னை உணர்வு. தன்னை உணர்வு எப்படின்னா நான் யாரு, நம்முடைய ஜீவன் உயிர் ஆன்மாங்கிறது என்னது, எங்க இருக்கு, எப்படி இருக்கு, அதை உணரணும்.